நாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பது, கனியுள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பது, ஆவிக்குரிய கனி மட்டும் இல்லை, சரீரத்திற்குரிய கனி, கர்ப்பத்திற்குரிய கனி, பொருளாதாரத்திற்குரிய கனி, உழைப்பின் பிரயாசத்தில் வருகிற கனி, இவைகளினாலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டு திருப்தியோடு சந்தோஷத்தோடு கூட வாழ வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு கனியுள்ள ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்களேன், ஆண்டவர் உங்களை கனியுள்ள ஒரு வாழ்க்கையை வச்சிருக்கிறார். ஆமென். கனி என்ன? பொதுவாக நம்ம வேதத்தில் கனின்னு யோசிச்சாலே ஆவியின் கனியை தான் யோசிப்போம். ஆவியின் கனி நல்லது. ஆவியின் கனியை குறித்து வேதம் சொல்லுகிறது கலாத்தியர் புஸ்தகத்தில். ஆவியின் கனி ஒரு புறம் இருக்க, சரீரத்திற்குரிய நன்மைகள், சரீரத்திற்குரிய பலன், ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை, ஒரு ஃபுல்ஃபில்லிங் லைஃப், திருப்தி அடையக்கூடிய ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்காக வாக்கு பண்ணுகிறார். நிறைய பேர் பெந்தெகோஸ்தே விசுவாசிங்க பொதுவாக சபையார் எப்படி யோசிக்கிறாங்க தெரியுமா? ரெண்டு விதமாக யோசிக்கிறவங்க உண்டு. ஒன்று, திருச்சபையில் பொதுவாக ரெண்டு விதமாக யோசிக்கிறவங்க. ஒன்று, நான் நல்லா இருக்கணும், என்னுடைய பர்சனல் லைஃப், என்னுடைய செக்குலர் லைஃப் ரொம்ப நல்லா இருக்கணும், பணம் இருக்கணும், கார் இருக்கணும், எல்லா தேவைகளும் எல்லாம் சந்திக்கப்படணும், நல்ல செழிப்பான ஒரு வாழ்க்கை வாழணும், அதுதான் வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஈடுபாடு இல்லை. இந்த ஆவிக்குரிய காரியம் ஜெபிக்கிறது, வேதம் வாசிக்கிறது, சபைக்கு ரெகுலராக போகிறது இல்லை, சபைக்கு கிறிஸ்துமஸுக்கு போனால் போதும், ஈஸ்டருக்கு போனால் போதும், ஏதோ ஒரு விசேஷ ஒரு காரியத்துக்கு போனால் போதும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் எப்படின்னா, ஐயோ கிறிஸ்துவின் நிமித்தமாக வேத வசனத்தை ஒரு வசனத்தை எடுத்துக்கிடுவாங்க. அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியை நடக்க மனதாக இருக்கிற யாவரும் சும்மா இருப்பாங்களா? யாவரும் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்களேன்? துன்பப்படுவார்கள். ஆமென். ஆக அன்றி கிறிஸ்து இயேசுக்குள்ளாக தேவபக்தியாக நடக்க மனதாக இருக்கிற யாவரும் துன்பப்படுவாங்கன்னா, விசுவாசினா எப்படி இருக்கணும்னா கஷ்டப்படணும், ஏழையா இருக்கணும், தரித்திரத்தில் இருக்கணும். பாருங்க, இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம்லையும் நாம் வாழ ஆண்டவர் விருப்பம் உள்ளவராக. அங்கே செழிப்பு இருந்தால் போதும், காசு இருந்தால் போதும், ஆவிக்குரிய வாழ்க்கை வேண்டாம். இங்கே ஆவிக்குரிய வாழ்க்கை இருந்தால் போதும், ஜெபம் பண்ணால் போதும், அப்படி இருந்தால் போதும், ஸ்பிரிச்சுவல் லைஃப் போதும். ஆனால் மெட்டீரியல் பிளெஸிங், எனக்கு பொருளாதார ஆசீர்வாதம் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஈஸ்ட் டு வெஸ்ட் மாதிரி இருக்காம, ஆண்டவர் ஒரு சமச்சீரான நடுநிலையை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். அதனால தான் பார்த்தீங்கன்னா வேதம் முழுவதுமாக கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல செல்வ சீமானாக இருந்த அநேக பரிசுத்தவான்களை பார்க்கிறோம். வேத புஸ்தகம் அதனால தான் சொல்லுது, யோவானில் ஒரு வசனம் வாசிப்போமா? 3 யோவானில் 2வது வசனம், நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம். என்ன வசனம் சொல்லுங்க பார்க்கலாம்? பிரியமானவனே, ஆமென். இந்த வசனத்தை அப்படியே பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து வாசிங்க பார்க்கலாம். பாருங்க, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல அப்படின்னா, உன்னுடைய சோல், உன்னுடைய ஆத்மா ஆவிக்குரிய காரியத்தில் வாழ்ந்து சுகமா இருக்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து. ஆமென். அப்படின்னா வேதம் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் சரீர பிரகாரமான வாழ்க்கையிலையும் எல்லாத்திலும் நல்லா இருக்கணும்னு சொல்லுதான். எத்தனை பேர் விசுவாசி? வலது கரத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பது, கனியுள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பது, ஆவிக்குரிய கனி மட்டும் இல்லை, சரீரத்திற்குரிய கனி, கர்ப்பத்திற்குரிய கனி, பொருளாதாரத்திற்குரிய கனி, உழைப்பின் பிரயாசத்தில் வருகிற கனி, இவைகளினாலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டு திருப்தியோடு சந்தோஷத்தோடு கூட வாழ வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. அதனால உபத்திரவம் வராது என்று சொல்லி அல்ல, அதனால பணக்காரன் தான் நல்ல விசுவாசின்றதுனால அல்ல, ஆனால் இதை கர்த்தர் கொடுக்க விருப்பம் உள்ளவராக இருக்கிறார் என்பதை நாம் வேதத்திலிருந்து நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு கனியுள்ள வாழ்க்கையை நாம் வாடுகிறதுக்கு ஏன், why should we have this fruitful life என்று சொல்லி 4 காரியங்களை நான் உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். முதலாவதாக, தேவன் கனி உள்ளவனாக நான் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். கனி உள்ளவங்களாக இருக்கணும்னு நமக்கு விருப்பம் இருக்கு. அதையும் ஒருபடி தாண்டி நம்முடைய எக்ஸ்பெக்டேஷன், நம்முடைய எதிர்பார்ப்பு, இதை எல்லாவற்றையும் தாண்டி
கர்த்தர் நம்மை அதிகமாய் கனி உள்ளவர்களாக இருக்கும்படியாக விரும்புகிறார். ஹல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை பத்தி நீங்க எவ்வளவு கனவு காண்றீங்கன்னு தெரியல, ஆண்டவர் உங்களை பத்தி உங்களை நீங்க காண்றதை விட அதிகமா கனவு காண்றார். ஹல்லேலூயா. உங்களுக்கு எவ்வளவு ஆசீர்வாதம் வேணும்னு நீங்க கேட்குறீங்கன்னு தெரியல, ஆனா ஆண்டவர் அதை விட அதிகமா உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கணும்னு விரும்புறார். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, உன் நினைவு உன்னுடைய வழி என் வழியும் அல்ல. வானத்திற்கும் பூமிக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குதோ அவ்வளவு வித்தியாசம் என் பிளான்ல இருக்குது. ஐ ஹாவ் a bigger plan for you. நான் உனக்கு நலமான திட்டங்களை வைத்திருக்கிறேன். உன்னை சாதாரணமா இல்ல, உயர்த்தி வைக்கும்படியாக நான் விரும்புகிறேன். யோவான் 15வது அதிகாரத்தினுடைய 16வது வசனத்தை ஒருவர் வாசிப்போமா? யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரம் 16வது வசனம் வாசிப்போம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். என் நாமத்தினாலே எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை பாருங்க. ஆண்டவர் எதுக்காக நம்ம ஏற்படுத்துறாரு? ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என்ன சூஸ் பண்ணலப்பா, நான் தான் உங்களை சூஸ் பண்ண, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன், நான் தான் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறேன். நான் உங்களை புறஜாதியிலிருந்து விக்கிரக ஆராதனை செய்து கொண்டிருந்த உங்களை, சரியான கிறிஸ்தவ வாழ்க்கையில இல்லாத உங்களை பிரித்து எடுத்து, நாமினல் பேக்ரவுண்ட்ஸ்ல இருந்து நான் உங்களை பிரித்து எடுத்து அழைத்து நான் உங்களை தெரிந்தெடுத்து கொண்டு வந்திருக்கிறேன். அதற்கு ரீசன் என்ன? அதற்கு காரணம் என்னன்னு பார்த்தா, நீங்கள் கனி உள்ளவர்களாக இருக்கும்படியாகவும் அந்த கனி நிலைத்திருக்கும்படியாகவும். ஆமென் சொல்லுங்களேன். ஆவிக்குரிய விஷயத்துல மட்டும் எல்லாத்திலையும் கனி உள்ளவங்களாக நீங்க இருக்கணும். இஸ்ரவேலை தெரிந்து கொண்ட போது ஆண்டவர் சொன்னார், இந்த ஜனத்தை மாதிரி ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் இந்த உலகத்துல கிடையாது. ஹல்லேலூயா. அதே மாதிரி தான் இஸ்ரவேலை தெரிந்து கொண்ட அதே ஆண்டவர் தான் உங்களை இன்னைக்கு தெரிந்து கொண்டிருக்கிறார். எதற்காக? கனியுள்ள வாழ்க்கையை வாழும்படியாக. வெறும் கனியுள்ள வாழ்க்கையை ஏதோ ஒரு சீசன்ல மட்டும் இல்ல, அந்த கனியுள்ள வாழ்க்கையில நிலைத்திருக்கும்படியாக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். அது மட்டும் இல்ல, இன்னொரு வசனம் கூட, ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 27வது அதிகாரம் 6வது வசனம் நீங்க வாசிக்க வேண்டியதில்லை. யாக்கோபு வேர்பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து கனி கொடுத்து இந்த உலகத்தை தன் பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஜனத்தை ஆண்டவர் கனி கொடுக்கும்படியாக விரும்புகிறார். தேவன் உங்களுக்கு கனியுள்ள ஒரு வாழ்க்கையை கொடுக்கும்படியாக விரும்புகிறார். வேதத்துல யார் யாரெல்லாம் அழைக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் நீங்க எடுத்து பாருங்க. ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார். ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கும் பொழுது கல்தேயருடைய தேசத்திலிருந்து கர்த்தர் அவனை பிரித்தெடுத்து விக்கிரகாராதனை செய்து கொண்டிருந்த அவனுடைய அந்த பேக்ரவுண்ட்ல இருந்த அவனுடைய தகப்பனாகிய தேராக விக்கிரகம் செய்கிறவன், அப்படிப்பட்ட அவனை கர்த்தர் பிரித்து எடுத்து ஆண்டவர் என்ன சொன்னார் பாருங்க. ஆண்டவர் அவனை அழைத்த போது ஆதியாகமம் 12வது அதிகாரத்துல நாம் அதை குறித்து பார்க்க முடியும். 12வது அதிகாரத்துல முதல் வசனம் வாசிங்களேன். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். இந்த வசனத்தை எல்லாரும் அண்டர்லைன் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். ஆபிரகாமை அழைத்த அதே ஆண்டவர் தான் உங்களை அழைத்திருக்கிறார். அவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த சகல ஆசீர்வாதங்களும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நம்முடையதாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை அழைத்தேன், நான் உன்னை வழி நடத்துவேன், நான் காட்டுற இடத்துக்கு நீ போ, நீ கீழ்ப்படிந்து விசுவாசத்தோடு ஒரு வாழ்க்கையை வாழு, நான் உனக்கு காட்டுற இடத்துக்கு போ, அப்பொழுது நான் உன்னை என்ன பண்ணுவேன், பெரிய ஜாதி ஆக்குவேன், நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னுடைய பேரை பெருமைப்படுத்துவேன். நீ எப்படி இருப்ப? ஆசீர்வாதமா இருப்ப. சொல்லுங்களேன், விசுவாசத்தோடு நான் ஆசீர்வாதமா இருப்பேன்னு சொல்லுங்களேன். நான் ஆசீர்வாதமா இருப்பேன்னு சொல்லுங்களேன். அப்ப ஆண்டவர் நீங்க நல்லா இருக்கணும், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும், நல்ல வசதியோடு இருக்கணும், நல்ல சுகத்தோடு இருக்கணும், நல்ல பிசிக்கல் ஸ்ட்ரென்த், நல்ல சரீரத்திற்குரிய பலன் உங்களுக்கு வேண்டும், வியாதி இல்லாம நோய் நொடி இல்லாம நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அதுதான் நம்ம கனியுள்ள வாழ்க்கையை ஏன் வாழணும். why should I have a fruitful life? முதல்ல ஆண்டவர் கனியுள்ள வாழ்க்கையை எனக்கு கொடுக்க விரும்புகிறார். இரண்டாவதாக நம்முடைய கனிகளினாலே என்ன பண்றாருன்னா தேவன் மகிமைப்படுகிறார். பாயிண்ட் நம்பர் 2, நான் கனி கொடுக்கிறதுனால மகிமை யாருக்கு போகுதுன்னா என்னுடைய ஆண்டவருக்கு போகுது. நான் நல்லா இருந்தா என்னை பார்க்கிற ஜனங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துவார்கள்.
நான் ஒரு டெலிவரன்ஸ், ஒரு விடுதலையை பெற்றுக்கொண்டால் அதை பார்க்கிறவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவார்கள். சங்கீதக்காரன் இப்படியாக 115வது சங்கீதத்தில் முதல் வசனத்தில் சொல்லுகிறான், எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உம்முடைய நாமத்தின் மகிமைக்கு, for the glory of your name. அப்படின்னா சங்கீதக்காரன் சொல்றான், ஆண்டவரே எனக்கு விடுதலை வேண்டும், எனக்கு ஆசீர்வாதம் வேணும், நான் சுகித்து இருக்க வேண்டும். இது எல்லாம் எனக்காக அல்ல, வெறும் என்னுடைய செல்ஃபிஷ் கெயினுக்காக அல்ல, லாபத்துக்காக அல்ல, ஆனால் உம்முடைய நாமத்தின் மகிமைக்கே இதை நீர் எனக்கு வாய்க்கப்படணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க நல்லா இருக்கும் பொழுது உங்களை பார்த்து 4 பேர் பாருப்பா, ஆண்டவருக்கு வெளியே இருக்கும்போது ரட்சிக்கப்படாமல் இருக்கும்போது இப்படி இருந்தாங்க, ரட்சிக்கப்பட்டவுடன் அவங்களுடைய சூழ்நிலை எப்படி மாறிச்சு பாரு, அவங்களுடைய தலையெழுத்தே மாறி போச்சு பாரு, அவங்க வாழ்க்கை மாறி போச்சு, அவங்களுடைய பேச்சு மாறி போச்சு, அவங்களுடைய பொருளாதார நிலைமை மாறி போச்சு, அப்படின்றது எல்லாத்தையும் பார்த்து அவர்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க நல்லா இருக்கிறத பார்த்து விசுவாசிங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார். நீங்க நல்லா இருக்கிறத பார்த்து, நீங்க ஆசீர்வாதமா இருக்கிறத பார்த்து அநேகர் கர்த்தருடைய நாமத்தை துதிப்பார்கள், அநேகர் கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணுவார்கள், மகிமைப்படுத்துவார்கள். நீங்க கனி உள்ளவர்களாக இருந்தீங்கன்னா உங்களை பார்க்கிற எல்லாரும் பலனடைவார்கள், உங்களை பார்க்கிற எல்லாம் கர்த்தரை துதிப்பாங்க, உங்களை பார்க்கிற எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவார்கள், உங்களை பார்க்கிற எல்லாருக்கும் உங்களை போல ஒரு விசுவாசியா வாழணும் என்கிற ஒரு ஆசை வரும். எத்தனை பேருக்கு அப்படி இருக்க ஆசை உண்டு? அப்ப முதலாவது காரணம் நான் என்ன சொன்னேன், ஏன் நான் ஆசீர்வாதமா இருக்கணும், ஏன் கனி உள்ளவனா இருக்கணும், ஏன்னா தேவன் விரும்புகிறார். ரெண்டாவது, அதனால தேவன் மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. இந்த கனியுள்ள வாழ்க்கையை நான் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? ஆண்டவர் யாரெல்லாம் அழைத்தாரோ அவங்களெல்லாம் ஆசீர்வதிப்பார்னு சொன்னீங்க, யாரெல்லாம் அழைச்சாரோ அவங்களெல்லாம் ஆண்டவர் சும்மா விடலைன்னு சொன்னீங்க. பாருங்க, அழைக்கப்பட்ட ஒரு பட்டியலை நீங்க எடுத்து பாருங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒரு சில பேரை சொல்றேன். ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தாரா, ஆசீர்வதிக்கலையா? அவனை எந்த அளவுக்கு ஆசீர்வதித்தார்னா, அவனோடு கூட புறப்பட்டு வந்த லோத்தும் 2 பேரும் சேர்ந்து தங்கி இருக்க கூடாத அளவுக்கு, பூமி அதை தாங்காத அளவுக்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஹல்லேலூயா. ஸோ எந்த அளவுக்கு அவனை ஆசீர்வதிப்பார்னா பாருங்க, ஆண்டவரே அவனை பார்த்து சொல்ற, வேதம் சொல்லுகிறது அவன் செல்வ சீமானா இருந்தான். He was very rich. ஆண்டவர் அவனை அந்த அளவுக்கு ஆசீர்வதித்தார். யாக்கோபை ஆண்டவர் அழைத்தார். ஆண்டவர் யாக்கோபை ஆசீர்வதித்தாரா, ஆசீர்வதிக்கலையா? பெத்தேலில கர்த்தர் பேசினார். பேசும் பொழுது இவன் வெறும் கையா தனியா ஒரு கோலோட இந்த நதியை கடந்து வந்த, இப்பொழுது அந்த நதியை திரும்ப கடக்கிற வேளையில எப்படி வர்றேன்? 2 பரிவாரம். ஹல்லேலூயா. 2 பரிவாரத்தோடு கூட வருகிறேன். 2 மனைவிகள், 2 மனைவி, 2 மறுமனையாட்டி, பிள்ளைகள், நிறைய ஆடுகள், நிறைய வேலைக்காரர்கள், தனியா ஒரு வந்து மனுஷனை ஆண்டவர் எப்படி யோசேப்பு எகிப்துக்கு அடிமையா போனான். எகிப்திலிருந்து அவன் மரிக்கிற வேளையில அவன் எப்படி மரிச்சான்? எகிப்து தேசத்தினுடைய பிரைம் மினிஸ்டரா மரித்தான். எகிப்தினுடைய பார்வோனுக்கு அடுத்தபடியான ஒரு மனிதனாக, பதவியில உயர்த்தப்பட்டவனாக, செல்வத்தில் அவன் உயர்த்தப்பட்டவனாக, ஒரு பகுதி, கோஷன் என்கிற ஒரு பகுதியையே அவர்கள் இஸ்ரவேலருக்கு எகிப்தியர் கொடுக்கிற அளவுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை யோசேப்பு நிமித்தமாக கர்த்தர் கொடுத்தார். தாவீதை கர்த்தர் ஆசீர்வதிச்சாரா இல்லையா? தாவீதை அழைக்கும் போது தாவீது என்னவா இருந்தான்? அவனை கர்த்தர் ஆசீர்வதித்து எந்த அளவுக்கு ஆசீர்வதித்தார்னா, அந்த தேசத்தினுடைய சகல ஆசீர்வாதங்களையும் அவன் சேர்க்க ஆரம்பித்து, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஆலயம் கட்டுகிறதற்கு சாலமோனை கட்டணும்னு ஆண்டவர் சொல்லிட்டார். உன்னுடைய குமாரன் என்னுடைய ஆலயத்தை கட்டுவான்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. அப்போ அப்படி சொல்லும் பொழுது அவன் சும்மா இருக்காம ஆலயத்திற்கான தங்கம், வெள்ளி, மற்ற எல்லா காரியங்களையும் அவன் சேகரித்து வைக்கிறான். அவன் சேகரித்து வைத்த அந்த லிஸ்ட்டை நீங்க பார்த்தீங்கன்னா வியந்து போய்விடுவார்கள். அந்த அளவுக்கு அவன் கர்த்தருக்காக அவன் சேர்த்து வைக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவன் செல்வ சீமானா இருந்தான். ரொம்ப கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து ஆசீர்வாதத்தின் உச்சக்கட்டத்திற்கு கர்த்தர் அவனை கொடுக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் அழைத்த யாரையும் அவர் வெறும் கையா அனுப்புகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ வந்த எல்லாரும் ஆண்டவரை தொழுது கொள்கிற எல்லாரும் ஆசீர்வதிப்பாங்க நீங்க சொல்றீங்களே, அப்படின்னா எல்லாரும் உண்மையாவே சும்மா பேருக்கு வர்றவங்க கூட ஆசீர்வதிக்கப்பட முடியுமா?
அப்படின்னு கேட்டிங்கன்னா பேருக்கு வரவங்க இல்லை, அதற்கும் ஆண்டவர் முக்கியமான ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார். அதில் ஒரு காரியத்தை மாத்திரம் நான் இன்றைக்கு சொல்லி முடிக்கும்படியாக விரும்புகிறேன். முதலாவது படி என்னன்னா கீழ்ப்படிதல். என்ன சொல்லுங்க? அப்போ முதலாவது நான் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா நான் கீழ்ப்படிய வேண்டும். சொல்லுங்க பார்க்கலாம். உபாகம புஸ்தகம் 28வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோமா? இந்த 28வது அதிகாரம், உபாகமம் 28வது அதிகாரம் 1 முதல் 14 வசனங்களிலே ஆசீர்வாதங்களை பார்க்கிறோம். 14க்கு மேலே சாபத்தை பார்க்கிறோம். 1லிருந்து 14 வரைக்கும் இந்த நியாயப்பிரமாணத்தின் புஸ்தகத்துக்கு கீழ்ப்படிந்து, அதாவது கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் உள்ள ஒரு பிள்ளையா இருந்தீன்னா எப்படி ஆசீர்வதிக்கப்படுவ, இல்லைன்னா அதை மீறினா உனக்கு என்ன நடக்கும் என்று சொல்லி வேதம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. உபாகம புஸ்தகம் 28வது அதிகாரம். எடுத்தவங்க முதலாவது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். உனக்கு விதிக்கிற கட்டைகளின் படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயேயானால் பாருங்க எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. பூமியில் இருக்கிற எல்லா ஜாதிகளிலும் ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை மேன்மையாக வைக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்றைக்கும் பொய்யாகாது. ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய பிள்ளைகள் இந்த உலகத்தாரை விட மேன்மையா இருப்பாங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க. அது எப்போ நடக்கும்னா நீங்களும் நானும் கீழ்ப்படுகிற வேலையில் நடக்கும். ஆமென். வெறும் பொருளாதாரத்தில் அல்ல. ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்தாருன்னா ஆண்டவருடைய ஆசீர்வாதமே, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு அவர் வேதனை, ஒரு ஆல் பிளெஸிங், ஒரு ஓவரால் பிளெஸிங் ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் கட்டளையிடுவார். பூமியில் உள்ள எல்லா ஜாதியை விட, உங்க பகுதியில் இருக்கிற எல்லா மற்ற ஜனங்களை விட நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. நீங்க செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். காரணம் நீங்க அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறபடினாலே. அடுத்தது பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தருக்கு சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து, அநேக வசனம் நான் இப்ப வாசிக்க போறேன் அடுத்த 5 நிமிஷம். இந்த ஆசீர்வாதம் எல்லாம் வேதம் சொல்லுகிறது. மோசே எழுதுகிறான், நீ கீழ்ப்படிந்தா இந்த ஆசீர்வாதம்லாம் உனக்கு வந்து பழிக்கும். அதே மாதிரி நான் இன்றைக்கு கர்த்தருடைய புஸ்தகத்தை வாசிக்கிற இந்த வேளையில நீங்களும் நானும் கீழ்ப்படிந்தால் இந்த ஆசீர்வாதம் எல்லாம் உங்களுக்கு வந்து பழிக்கும். எத்தனை பேருக்கு ஆசீர்வாதம் வேணும்? விசுவாசத்தோடு இது என் மேல பழிக்கும், இது என்னுடைய குடும்பத்தின் மேல பழிக்கும்னு சொல்லி நீங்க அதை கிளைம் பண்ணுங்க. ஆனா கண்டிஷன், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். ஹல்லேலூயா. அப்படி பண்ணும்போது என்ன நடக்கும் பாருங்க, நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அடுத்தது, உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ விசுவாசிங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு கற்பத்திற்குரிய பலன்களை ஆண்டவர் கொடுப்பார், சகல விதமான கிருபைகளை ஆண்டவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. அடுத்தது 5வது வசனம், உன் கூடையும் மா பிசைகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவீங்கன்னா, என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் எனக்கும் இது பொருந்தும். நீங்களும் நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சோன்னா என்னைக்கும் கர்த்தர் உணவு பஞ்சம் இல்லாம கர்த்தர் நம்மை பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. காரணம், என்னுடைய ப்ரொவிஷன் ஆண்டவரிடத்திலிருந்து வருகிறது. நான் அவருக்கு கீழ்ப்படுகிறதுனால நான் அவருடைய பிள்ளை. என்ன போல ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் இந்த பூமியில இல்ல, அதனால நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். என்னுடைய மாவு பிசைகிற தொட்டி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம். எத்தனை பேர் இந்த ஆசீர்வாதத்தை விசுவாசிக்கிறேன்னு தெரியல. விசுவாசம் பெற்றுக்கொள்வீங்க. உங்க வீட்டில் கிச்சன்ல தேவையான அளவுக்கு ப்ரொவிஷன்ஸுக்கு குறைவே இருக்காது. ஹல்லேலூயா. நல்ல சாப்பாட்டுக்கு உங்களுக்கு பஞ்சமே இருக்காது. ஏன்னா கர்த்தர் சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருந்தாலும் கர்த்தரை தேடுகிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவில்லாமல் வழங்குகிற தேவன். அடுத்தது, நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகையிலும். அப்படின்னா ஆண்டவர் உங்க டிரான்ஸ்போர்டேஷன் எல்லாம் பார்த்து கொள்வார். பிரயாணப்படுகிற வேலையில பயப்படாம போலாம். அவருடைய ப்ரொடெக்ஷனை கர்த்தர் கட்டளை இடுவார். ஹல்லேலூயா.
பாதம் கல்லில் இடாதபடிக்கு தூதர்களை கர்த்தர் கட்டளையிட்டு உங்களை என்னை நம்முடைய டிராவல் எல்லாம் ஆண்டவர் பார்த்து கொள்கிறவராக இருக்கிறார். டிராவல்னு சொன்னாலே பயமா இருக்குது. ஹைவேல நீங்க போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு ஹைவே, ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊர் போறதுக்குள்ள ஆக்சிடென்ட்டை பார்க்காம போக முடியல. எவ்வளவோ விபத்துகள், எவ்வளவோ. ஆண்டவர் பார்த்துக்குவாருன்னு சொல்லிட்டு நீங்க ரொம்ப வேகமா போகக்கூடாது. ஆண்டவர் பாதுகாக்க தூதரை கட்டளையிடுறாரு. தூதருக்கு ஆண்டவர் ஸ்பீட் லிமிட் போட்டிருப்பாரு. அந்த ஸ்பீட் லிமிட்டை தாண்டி நீங்க போகக்கூடாது. ஏன்னா அவர் உங்களை விரட்டி பிடிக்க முடியாது. புரியுதுங்களா? சோ ஆண்டவர் நம்முடைய பிரயாணங்கள் எல்லாவற்றையும், அவருடைய பிள்ளைகளுடைய பிரயாணங்களை கர்த்தர் பார்த்து கொள்வார். அடுத்தது பாருங்க, 7வது வசனம், ரொம்ப முக்கியமான வசனம். இது அநேகருக்கு தேவை. அநேகர் இதை பெற்றுக்கொண்டு போக போறீங்க. உனக்கு விரோதமாக எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாக உனக்கு முன்பாக அவர்கள் ஓடி போவார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. வேலை ஸ்தலத்துல சத்துரு எழும்புறானா? வியாபாரத்துல சத்துரு எழும்புறானா? குடும்பத்திற்குள்ளாக சத்ருவா? பயப்படாதீங்க. உனக்கு விரோதமா ஒரு வழியா தான் வருவான். ஆனா போகும்பொழுது 7 வழியா போவான். 7 வழியில எந்த வழியில போனான்னு தெரியல. கர்த்தருக்கு நீங்க கீழ்ப்படிந்தீங்கன்னா, அவருடைய பிள்ளையா வாழ ஒப்பு கொடுத்தீங்கன்னா, கர்த்தர் உங்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை கட்டளை எடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமா பில்லி சூன்யம் பண்ணாங்கன்னா பண்ணட்டும், ஏவல் அனுப்புனா அனுப்பட்டும், வார்த்தைகளை சொல்லி பேசுகிறார்களா பேசட்டும், அரசியல் செய்கிறார்களா செய்து கொள்ளட்டும். கர்த்தர் ஒரு வழியாய் வந்தவனை 7 வழியாக சிதறடிக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அடுத்தது, கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். எத்தனை பேர் ஒர்க் பண்றீங்க? எம்ப்ளாயிஸ், ஏதோ ஒரு நிறுவனத்திற்காக நான் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? எத்தனை பேர் பிசினஸ் பீப்புள் இருக்கீங்க? கரங்களை நல்லா உயர்த்தி கொள்ளுங்களேன். ஆண்டவர் உங்களுடைய கரங்களின் பிரயாசத்தை அவர் ஆசீர்வதிப்பார். நீங்க செய்கிற வேலையின் நிமித்தமாக உங்களுடைய நிறுவனங்கள் ஆசீர்வதிக்கப்படும். அந்த கையின் பிரயாசமாகிய வருமானத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற தேசத்துல உங்களை ஆசீர்வதிப்பார்னா, நம் நிமித்தமாக இந்த தேசத்துல, இந்திய தேசத்துல கர்த்தர் இந்திய தேசத்தை ஆசீர்வாதம் வைப்பார். இந்திய தேசத்துல உங்களையும் ஆண்டவர் ஆசீர்வாதமா வைப்பார். நீங்க இருக்கிற வீட்டுல கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமா வைப்பார். நீங்க இருக்கிற அந்த ஏரியாவில் கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமா வைப்பார். 9வது வசனம், உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையை கை கொண்டு அவர் வழிகளில் நடக்கும் பொழுது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். ஹல்லேலூயா. நீங்க அவருக்கு பரிசுத்த ஜனமா இருப்பீங்க. நீங்க கர்த்தருடைய பிள்ளைகளா இருப்பீங்க. அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயாம நீ கர்த்தரை சேவித்தா என்ன நடக்கும் பாருங்க. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளையை கை கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் உன்னை தலையாக்குவார். நீ இதை விட ஒரு ஆசீர்வாதம் வேணுமா? ஏதாவது ஆசீர்வாதம் விட்டு போச்சா? இதையும் தாண்டி எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தேவை நீங்க சொல்லவே முடியாது. அந்த வாக்குத்தத்தை பெற்றுக்கொள்ளணும்னா அந்த கட்டளைக்கு நீங்கள் நானும் கீழ்ப்படிய வேண்டும். நாம் அதற்கு செவி கொடுக்க வேண்டும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் ஆசீர்வதிக்க விரும்புறேன். நீ கனி உள்ளவனாய் இருப்பாய், நீ கனி உள்ளவளாக இருப்பாய். எப்பொழுது? எனக்கு கீழ்ப்படுகிற வேளையில. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் தேவஜனமே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க சுகித்த வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிட விரும்புகிறார்.